அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொன்னார், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் ஒரு போட்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரியே தான் இப்ப அரசியல் நகர்ந்து போகுது. நேற்று எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய கூட்டணி உறுதியாயிடுச்சு. அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில ஒன்றும் இல்லை, அது வாட்டில் கம்முன்னு அப்படி சாஞ்சுக்கிட்டு அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஒரு பிஜேபி தெளிவா சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிராவில் இது மாதிரி தான் நடந்தது. கூட்டணியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டாட்சி அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் இப்போ மகாராஷ்டிராவில் தனிச்சு ஆட்சி அமைக்க வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க, நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதே பிரஸ் மீட்ல கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தனியா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அப்படித்தான். அதை நல்லா அவங்க பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் இதுல ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சு. எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, 2024 இருக்கட்டும் 2026 இருக்கட்டும், நாங்க பிஜேபியோட நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம். அவங்களாலதான் நாங்க வெற்றி வாய்ப்பையே இழந்தோம். 2019 பாராளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டசபை தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். அப்போ பிஜேபினாலதான் நாங்கள் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சோம். அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். வீரவசனம்லாம் பேசினார். அவர் பேசின உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார், எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பேசாத ஆட்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்படி ஆட்கள் தான் பிஜேபி எதிர்த்து பேசலை. ஏன்னா பிஜேபி எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபி வலுவா இருக்கு. அவங்க ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஏற்கனவே எஸ்பி வேலுமணி பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே செய்தியாளர் சந்திப்பு சொன்னார், பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம்னா ஒரு தொகுதிகள்லாம் நாங்கள் வென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட பேசினார். அவர் பேசினது கூட ஜெயக்குமார் இது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அதிமுக மூழ்கும் கப்பல்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இது மூழ்கிற கப்பல்லாம் கிடையாது. இந்த கப்பல்ல ஏறிக்கிங்க, பத்திரமா நீங்க கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு தேனியில அம்மா பிறந்தநாள் உள்ள பொதுக்கூட்டத்துல பேசினாரு. இப்ப மூழ்கிற கப்பல் வேற எதுவுமே கிடையாது, அதிமுக தான். அவர் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தார்ல, அது மூழ்கிற கப்பல் இல்லை அப்படின்ட்டு. இங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மூழ்கடிச்சிட்டாரு அந்த கப்பலை. இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முட்டுச்சந்திர போய் முட்டுவாரம் பார்த்தா, நீங்க நான் மட்டும் போக மாட்டாங்க, நீங்களும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பிஜேபி சேர்த்து கொண்டு போய் முட்டுச்சந்தில போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தெளிவா பேசுறாரு அமித்ஷா, எடப்பாடி தலைமையில கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னா எப்படி சீட்டு பேரங்கள்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது சீட்டுல இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு செய்யாம ஒரு கூட்டணியில எப்படி போயிருவாங்க? கூட்டணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சீட்ல ஏதாவது ஒரு ஏற்றம் இறக்கம் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கூட்டணி விட்டு பிரியறதா? எல்லாமே பேசியிருப்பாங்க. ஆனா செய்தியாளர் சந்திப்புல அதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டாங்க. மினிமம் பிஜேபிக்கு என்டிஏக்கு ஒரு 90 சீட்டு கேட்டிருக்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இந்த 90 சீட்லயுமே மேக்சிமம் பாட்டாளி கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனி சின்னம் இருக்குது, அமமுகவுக்கு தனி சின்னம் இருக்குது. மற்றவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, தனி சின்னங்கிறது கிடையாது. அப்ப எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 70 சீட்டுனாவது தாமரை சின்னம் தான் தமிழகத்துல நிற்கும். அந்த 70 இடங்கள்ல எப்படி போட்டி நடக்கும் தெரியுமா? அதிமுக காரங்களே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபியில இருக்கிறவங்களே தாமரைக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுனாலதான் இங்க பிஜேபி ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சு நிக்குது. அவர் கொண்டு வந்த கூட்டணினால, என்டிஏ கூட்டணினாலதான் இன்னைக்கு ஒரு 18% வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அதுல ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினர் 2 பேர் இருந்ததுனாலதான் அந்த ஓட்டு சதவீதம் கிடைச்சது. இப்ப பிஜேபியில இருக்கிறவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இளைஞர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையினுடைய அரசியலை பார்த்து அவங்க கட்சியில பிஜேபி சேர்ந்தவங்க தான். இப்போ அவங்க ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. எங்களுக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டி தான் அப்படிம்பாரு. பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகின உடனே அதிமுகவினுடைய தொண்டர்களா இருக்கட்டும், பிஜேபியினுடைய தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாருமே இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடிச்சு அந்த கொண்டாடினாங்க. பெரிய வெற்றி, கூட்டணி விட்டு பிரிஞ்சதையே பெரிய வெற்றியா கொண்டாடினவங்க
அவங்க எப்படி மனம் ஒத்து இப்ப வந்து கட்சி வேலை செய்ய முடியும்? அது செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அப்போ அந்த அந்த இடத்துல அந்த 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து பிஜேபி நிக்குதுன்னா அந்த இடத்துல சீமான் இவர் விஜய் 2 பேருமே வந்து களத்துல இருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேரும் களத்துல இருக்கும்போது அந்த 2வது இடத்துக்கான போட்டி யாராருக்கு வரும் அப்படின்னா விஜய்க்கும் சீமானுக்குமான ஒரு போட்டியா தான் இங்கே வரும். அதாவது எப்படின்னா திமுகவுக்கு எதிர்த்து விஜயா நாம் தமிழரா அப்படின்னு தான் நிக்குமே தவிர அந்த இடத்துல அதிமுக கூட்டணி வந்து 3-4வது இடத்துக்கு போயிடும். இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த நலனுக்காகத்தான் அதிமுக ஒரு 20 தொகுதிக்கு மேல வெற்றி பெறக்கூடியதே வந்து கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வந்தாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி முடிச்சுட்டு வர்றாரு. அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு காரணம் சொல்றாரு, பிஜேபியோட நாங்க வந்து பிஜேபியோட இருக்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியை முடிச்சு வர்றாருன்னு வச்சுங்களேன். ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது. அம்மாவெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்திருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஆளுமை வேற. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மாவோட ஒப்பிட்டுலாம் பேச முடியாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ ஒரு சுயநலம். அதனாலதான் வந்து அண்ணாமலைக்கும் இது எடப்பாடி பழனிசாமிக்குமான இருக்கிற அந்த சண்டையில பிஜேபியில இருந்து அதிமுக பிரிஞ்சு அதிமுக மிக படு மோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது. 7 இடங்கள்ல டெபாசிட் போகிற அளவுக்கு இருக்கு. 13 இடங்கள்ல 3வது இடம் போற அளவுக்கு இருக்கு. 4 இடங்கள்ல 4வது இடம் 5வது இடம் போற அளவுக்கு கட்சி இருக்குது. அப்ப அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஒரு கட்சியா பார்த்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றிருக்கும். அதை தடுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விலைய நிர்ணயிச்சிருக்கு பிஜேபி. நீ கூட்டணி வச்சீங்கன்னா உன் மீது இருக்கிற வழக்குகளை நாங்க தொடமாட்டோம், உன் மகன் மீது இருக்கிற வழக்குகளை தொடமாட்டோம். வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த வழக்கை வந்து தூசு தட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். அப்போ கூட்டணி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து ஓடோடி வந்து டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சது, அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த உடனே சந்திச்சு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினது, எல்லாத்துக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த வழக்குகளை இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார். இதுவும் ஒரு சுயநலம் தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி மாத்தி மாத்தி பேசுறத மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தொண்டர்களும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் வந்து மறைக்க முடியாது. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பத்தி சொன்னார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி, அவர் ஒரு துரோகி அப்படின்னாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணாரு ஒரு செய்தியாளர் சந்திப்புல, துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை தான் அப்படின்னாரு. இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்ப 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்கன்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த கூட்டணியை எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்க வேணாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, நம்ம தலைமையில வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க, நம்ம தலைமை அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உங்க தலைமையில கூட்டணி ஆட்சியா இருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே வந்துட்டாலுமே ஆட்சியில உட்கார்ந்த உடனே குடைச்சல் கொடுக்கும் பிஜேபி. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி துண்டக்கானம் துணிய காரணம் ஓட போறாரு. ஆனா அந்த 2வது இடத்துக்கான போட்டியை வந்து எடப்பாடி பழனிசாமி தரமா உருவாக்கி வச்சுட்டாரு. நாங்களும் ஜெயிக்க போறதில்ல, பிஜேபியும் ஜெயிக்க போறதில்ல, எங்களுடைய வழக்குகளை வச்சு பிஜேபி மிரட்டிக்கிட்டு இருக்கு, அதனால பங்காளி நீ வந்து ஜெயிச்சு திரும்பியும் ஆட்சி அமைச்சிரு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறாரு. 2வது இடத்துல தரமா தமிழக வெற்றி கழகமும் சீமானும் வந்து போட்டி போட போறாங்க. இதுதான் தேர்தல் களமா அமைய போகுது. நன்றி, வணக்கம்.